மக்கள் குரல், நடுநிலை மாலை நாளிதழ், உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல்.net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். வரவேற்பு ஏற்றமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை மீட் பண்ணுறது சந்தோஷப்படுறேன். டிசிஓ சொன்ன மாதிரி ஆடியோ ரிலீஸ் காலையில் முடிந்தது. உங்களெல்லாம் இப்போ காலையில் பார்க்க முடியாதுன்னா உங்களுக்காக இந்த ப்ரெஸ் மீட் இது. எங்கள் பேனர் சூப்பர் குரூப் ஃபிலிம்ஸின் 88வது படம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆக்சுவலி இது இந்நேரம் வெற்றி விழா ஃபங்க்ஷன் நடத்த வேண்டிய படம் இது. பட் சில காரணங்களால் இந்த படம் கொஞ்சம் சில பிரச்சனைகளால் இந்த படம் அதாவது கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் அந்த லேட்டு ஆனதுக்கு அதாவது காலையில் இந்த பாடல்களும் இந்த டெய்லரும் பார்க்கும்போது அந்த அந்த ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தம் எல்லாம் போயிடுது. அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய கமர்ஷியல் இது டெய்லர் ஆகட்டும் பாடல்களாகட்டும் அந்த அளவு அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக எங்கள் பேனரில் ஒரு பெருமைக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்கும். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா, ராகவா லாரன்ஸ் அது எங்கள் பேனருடைய கம்பெனி ஹீரோ. அவர் இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக வருவார். கண்டிப்பாக இப்போ வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ கமர்ஷியல் படமாக அமைஞ்சிருக்கு இந்த படம். அவருக்கு பெரிய வெற்றி படமாக அமையும். இந்த டைரக்டர் சாய்ரமணி, இவர் டைரக்டரை சொல்றதை விட இந்த படத்தின் ஒரு ப்ரொடியூசரை கூட சொல்லலாம். அதாவது இந்த ஒரு ப்ரொடியூசராக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து அவர் கஷ்டப்பட்டிருக்காரு. இந்த படம் இந்த அளவுக்கு அதாவது இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் படம் முதல்ல முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த படம் இந்த அளவுக்கு ரிலீஸுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம். அவரும் இந்த படத்துக்கு அந்த மாதிரி கடுமையாக உழைச்சி இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர்கள்ல எப்படி எங்க பேனர்ல வந்து KS ரவிக்குமார் உருவாகினாரோ அதே மாதிரி அந்த அளவுக்கு அந்த கமர்ஷியல் டைரக்டர் அவர் வருவாரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி அம்பரீஷ் எங்க பேனர்ல எத்தனை மியூசிக் டைரக்டர் எத்தனை டெக்னீஷியன்ஸ் உருவாக்கி இருக்கோம். கண்டிப்பா இந்த படத்துல ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் உருவாகினேன்னு சொல்லி ஒரு பெருமை எனக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கமர்ஷியலான ஒரு பாடல்கள் அவர் கொடுத்திருக்காரு அவர். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அவருக்கு பெரிய எதிர்காலம் காத்துன்னு இருக்கு. வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த படம் ரிலீஸுக்கு அதாவது நான் எங்கெங்கெல்லாம் போக வேண்டிய எங்கெங்க போகணும் லேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அவ்வளோ முயற்சி. நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு திருஷ்டி படிக்காத மாதிரி நினச்சி இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப். மற்றபடி இந்த படத்தினுடைய கேமராமேன் சர்வேஷ் மற்றும் 20 வருஷத்துக்கு முதல்ல எங்கள் பேனரில் வந்து சத்யராஜ் சார் இப்போ நடக்காதது வந்து இந்த படத்தின் மூலமாக அந்த ஆசை நிறைவேறிருக்கு. ஸோ அவருக்கும் நான் ஒரு என்னுடைய தேங்க்ஸும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹீரோயின் கல்ராணி மற்றும் ஒரு ஸ்பெஷல் சாங்குக்கு லக்ஷ்மி ராய் அந்த சாங்கை நீங்கள் பார்த்து அந்த சாங் பாப்புலராக இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ரிலீஸ் ஆகி டாக்டர் சிவபாலன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபெடரேஷனில் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து பேசி இது எது தர்மம் எப்படி செய்யணும் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்காக இருந்து பல நாட்கள் உழைத்து இதுக்கான ஒரு தீர்வு. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு காலகட்டத்துக்கு ஜெமினி, வாசன், வாகினி, கேள்வி இருந்த மாதிரி இன்றைய ஜென்ரேஷனுக்கு தெரியாத படம் அவங்களுடைய 88வது படமாக இந்த படம் வர்றதுலையும் அதில் எல்லாம் நாங்கள் எங்கேயோ உருவத்தில் சம்மந்தப்பட்டிருப்பதிலும் மிக்க பெருமை. இந்த படம் வெளிக்கொண்டு வரதுக்கான முழுசு என்னுடைய நன்றிகள் எல்லாருமே தெரிவிச்சுக்கிட்டேன். இருந்தாலும் இப்போ உங்ககிட்ட உங்க முன்னாடி ஒரு வாட்டி அதை திருப்பி சொல்லிக்கிறதுல 10 மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தை நான் வந்து வாங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா
மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் மேல எனக்கு இருந்த ஒரு திருப்பி அதை தான் சொல்ல போறேன். நான் காலையில் சொன்னதான் சொல்றேன். அவர் மேல இருந்த ஒரு ஹீரோங்கிறது நடிகர் இல்லாத ஒரு தனி மனிதனா அவர் மேல இருந்த ஒரு பற்று மற்றும் ஒரு மரியாதை காரணமாக தான் போய் இந்த படத்தை வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி வந்துட்டோம். ஒரு டாக்டருங்கிற மனநிலை வந்து பார்க்கும்போது அவர் இந்த 10 மாசமா எப்படி வந்து ஒரு குழந்தைய எப்படி பெற்றெடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் அவரும் இருந்தாரு. அது கூட இருந்து நாங்கள் எல்லாமே அது பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு பிரெக்னன்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்படி போயிட்டு இருந்தது. பட் ஒரு நார்மல் டெலிவரிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே செய்து கொடுக்கறதுக்கான ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் மாதிரி இங்கே எல்லாருமே வந்து இப்போ சிவா சார் சொன்ன மாதிரி லைக் மென்ஷன் பண்ண எல்லாருமே அந்த மாதிரி அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதில் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு டேட் ஆஃப் ரிலீஸ் டேட் ஆஃப் டெலிவரிங்கிறது வந்து 17ஆம் தேதி முடிவாயிருக்கு. ஸோ அந்த நல்ல தருணத்துக்கு நல்ல ஒரு முட்டை சிவா கெட்ட சிவாங்கிற குழந்தை வந்து 17ஆம் தேதி வெளிவர இருக்கிறதுங்கிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த நம்ம ப்ரொடியூசர் சார் ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கும் மற்றும் டைரக்டர் சாயிரமணி, ராதாகண்ணன், டி சிவா சார், ஃபெடரேஷன் நிர்வாகிகள் எல்லாருமே, அன்பு சார், அருள்பதி சார், திருப்பூர் சுப்பிரமணியம் சார், செல்வின் ராஜா சார், ராஜமன்னார் சார், எல்லாருமே சிவா சார் சொன்ன மாதிரி எல்லாருடைய பேரையுமே நாங்கள் திருப்பி சொல்ல வரல. பட் எல்லாருமே இதுக்கு ரொம்ப கடினமாக எப்படி பண்ணணும், எப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி நார்மலாக கொண்டு வந்து முடிச்சு சேஃபாக கொண்டு வந்து இந்த குழந்தைய வந்து வெளி உலகத்துக்கு உங்களுக்கு கொடுத்து எல்லாருக்கும் சந்தோஷப்படுத்தணும். அதை நீங்கள் இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்க. இப்போ எல்லாமே அந்த ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துருக்கீங்க, இப்போ ட்ரெய்லர் பார்க்க போறீங்க. இது எவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைய போகுதுங்கிறதுலாம் மாற்று கருத்தே கிடையாது. இந்த படம் தொடங்கும் போது ஒரு சாதாரணமாக தான் தொடங்கணும். எல்லாரும் பிரச்சனையை பற்றி சொன்னாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான டிலே எப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த பிரச்சனையாகி படம் டிலே ஆகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஒருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்க விருப்பப்படுறேன். இந்த படம் முன்னாடியே ரிலீஸ் ஆகிடுதுனாக்கா இன்னைக்கு சத்யம் தேட்டரில் பார்க்கும்போது தான் தெரியுது, இப்போ இருக்கிற மாஸ்டரோட இந்த மூமெண்ட்ல இந்த படம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு 1000 பேர் அந்த சத்யம் தேட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல 2000 பேர் உள்ள இருக்கிற அளவுக்கு கூட்டம் இருந்தாங்க. ட்ரெய்லரை பார்த்தாங்க, சாங்கை பார்த்தாங்க. எல்லாரோட பாராட்டம் இல்லை அந்த விசில் சத்தம் அடங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப சிறப்பா வந்திருக்குது. சரியான நேரத்துல படத்தை ரிலீஸ் பண்ண விடலையேன்னு சொல்லிட்டு நான் கடவுள் மேல கோவப்பட்டது உண்டு. ஆனா கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாரு. அந்த நேரத்துல இந்த படத்தை நீ ரிலீஸ் பண்ணாதடா, இந்த நேரத்துல தான் இந்த படத்தை நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் வந்து இதுவரையிலையும் லாரன்ஸ் மாஸ்டர் கேரியர்லயும் சௌத்ரி சார் பேனர்ல 88வது படமா இந்த படம் வந்திருக்குது. இந்த 2 பேருக்குமே ஒரு பெரிய வெற்றியா இந்த படம் வரும்ன்றதுக்கான எல்லா அறிகுறியும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது. இந்த படம் நடக்கிற காலகட்டத்தில எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து இந்த படத்தை வந்து நம்மளுக்கு வந்து பெரிய படமா கொண்டு வர்றதுக்கு சிவா சார்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிவபாலன் சார் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து பேர் சொல்ற படமா இது அமையும். முதல்ல எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இது அமையும். மொட்டை சிவா கெட்ட சிவா இது ஒரு பக்கா கமர்ஷியல் மாஸ் படம். கண்டிப்பா ஒரு ஹிட் படம் தான் நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க கன்ஃபார்மா எழுதிக்கலாம். இது ட்ரெய்லர் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸா இருந்தேன். நான் நிறைய மாஸ்டர் அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். இது வேற லெவல். இந்த படத்துல வந்து இந்த மாஸ் படத்துல வந்து ஒரு மாஸ் பார்ட் நான் பண்ணியிருக்கேன், ஹரஹர மகாதேவகி. I'm really honored to do this song. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. இது எப்படி என்னோட கைக்கு வந்துருச்சு அது வேற கதை. பட் I've wholeheartedly done for Raghava Lawrence because he is a man I have always respected him as a human being. அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நீ பிளைண்ட்லியா இது பிலீவ் பண்ணு, இது உனக்கு நல்லா பாட்டு, நீ பாட்டு கேளுன்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டு அனுப்பிச்சாங்க. கேட்டு நான் உடனே 5 minutes நான் சொன்னேன் நான் பண்றேன் இந்த பாட்டு. And today the results are here. Thank you, Master. And
and thanks to the entire team of Motta Shiva Ketta Shiva. பாட்டு பண்ணி முடிச்சு அடுத்த நாள்ல இருந்து நான் மாஸ்டர் கேட்டுட்டு இருக்கேன், எப்போ ரிலீஸ் இருமா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபைனலி இட்ஸ் ரெடி ஃபார் ரிலீஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், டீமுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க and lot of complications, and Amrish is another star of the year. என்ன மியூசிக், எனக்கு ரொம்ப நல்ல சாங் கொடுத்துட்டாங்க. வேற சாங்கும் இன்னைக்கு நான் பார்த்தேன். he's given different flavors to the film. கண்டிப்பா there is no looking back for you now. எனக்கு நான் ஃபோன் பண்ணா கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் எல்லாம் நீங்க கொடுக்கணும். he is definitely a young talent in the coming generation, and he'll really do well, and my best wishes to the entire team. Thank you. டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார விளம்பரம் பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட் சிந்தாதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதிராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 94400746. முதல் நன்றி சௌத்ரி சாருக்கு தான். அடுத்த நன்றி, இன்னைக்கு நான் நன்றி மட்டும்தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லி ஆகணும், திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த டே. அதனால இன்னைக்கு ரெண்டாவது என்னோட டைரக்டர் சாய்ரமணி அவர்களுக்கு, மூணாவது நன்றி சிவா சார் அவருக்கும் மதன் அவர்களுக்கும். அடுத்தது இந்த வேலு பொதுவாக வந்தாலே சினிமாவில் அது ஒரு வெற்றின்னுவாங்க. சிவபாலன் சார் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லா எனர்ஜியும் சேர்ந்து அந்த எனர்ஜி வரும்போது எனக்கு ஒரு பிரைட் லைஃப். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்கன்னா அது ஒரு பெரிய காரணம். அடுத்தது ராயலட்சுமி மேடம் ரொம்ப அழகா ஆடி இருக்காங்க அந்த பாட்டுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் சொர்க்கம்னு நல்லா எழுதியிருக்காங்க. சரி, எண்டுக்கு வந்துடுறேன். இதுக்கெல்லாம் காரணம் அரர மகாதேவிக்கு சாங்கு மெயின் ஹிட் காரணமே மாஸ்டர் ஆடினதுனாலதான். அரர மகாதேவிக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவர் ஒவ்வொரு மூமெண்ட் தான் என்னை இது வரைக்கும் இன்னைக்கு பேச வச்சது எல்லாரும். அதனால ஹேட்ஸ் ஆஃப் டு மாதிரி, ஹேட்ஸ் ஆஃப் டு. இது வந்து இது ஆயுள் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அடுத்தது சொர்க்கம் அண்ணன் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு பாடல்கள். சொன்னார் இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக நான் அவரை வச்சு பாட்டு எழுத வைக்கிறேன்னு. முதல்ல வந்து எங்கள் அம்மா பிரச்சனை, அப்புறம் ஒய்ஃப் பிரச்சனை, அதனால நான் வீட்டுக்கு போகிறது, அதனால தான் அவர் கூட வச்சுருக்கேன். அப்புறம் கொடுக்கல் ஆற்றல் வந்து எனக்கு அண்ணன் சொன்னார். அது மெயின் ரீசன் எனக்கு வந்தது நான் மாஜி பார்த்து தான். அவரோட பெரிய ஃபேன். அவர்கிட்ட முதல்ல பாட்டு மியூசிக் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. எந்த அளவுக்கு நான் படுத்தேன்னு தெரியல, நான் நிறைய மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் டியூன் கொடுத்து. பட் இந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் இந்த மேடையில் டியூனிங்காக நிறைய கற்றுக்கிட்டேன், விஷயம் நிறைய கற்றுக்கிட்டேன். பட் இந்த ஒரு விஷயம் கொடுக்கறதுல தான் சந்தோஷம் அப்படின்ட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க கற்றுக்கிறேன். அதனால எல்லாரும் அது பழகிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். மௌனம் ரவி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் தான் முதல்ல கொண்டு போய் எனக்கு சௌத்ரி சார் ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. காலையில் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லார் முகத்துலேயும் அந்த தோசை கறி சந்தோஷம் தெரியுது. நானும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் இங்கே வந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. அருள்பதி சார், திருப்பூர் சுப்பிரமணியம், மன்னார் சார், ஒரு சிலர்கிட்டலாம் நான் பேசுனதில்லை. பட் யாரெல்லாம் இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டைமில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அருள்பதி சார், இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் சாருக்கெல்லாம் அவங்களுக்குலாம் இதில் எந்த ஒரு ஆதாயமும் இல்லை. அவங்களாம் இருக்கிற லெவலில் வந்து வேறு. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா நமக்காக வந்து ஒரு 10 பேர்கிட்ட சண்டை போட்டு பேசி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவங்க இருக்கிற அந்த வேலைக்கு வந்து நியாயமாக ஒர்க் பண்ணி இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோலாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சிவா சார், படம் வந்து ஒரு சில பிரச்சனைகளால் கொஞ்சம் லேட் ஆச்சு. லேட் ஆகும்போதெல்லாம் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அம்மா கேட்பாங்க, என்னப்பா எப்பப்பா படம் ரிலீஸ் ஆகும்னு. அம்மா கேட்டு முடிஞ்ச உடனே நான் வெளியே வந்து ஃபோன் பண்ணுறது சிவா சாருக்கு தான்.
அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு தான். என்னென்ன இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா எப்போ நான் படம் ரிலீஸ் ஆகும் போது, மாஸ்டர் எப்போ ரிலீஸ் ஆனாலும் இந்த படம் சூப்பர் ஹிட் படம் மாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு முறையும் எனக்கு வந்து இது வந்து காஞ்சனாவுடைய பெரிய ஹிட் படம் மாஸ்டர், இது மாஸ் படம், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாஸ்டர் பண்ணிடலான்னு எனக்கு இது வரைக்கும் நம்பிக்கை கொடுத்து, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கார். சிவா சார் ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் வந்து தேங்க்ஸோடு விட மாட்டேன். இந்த நன்றி விசுவாசத்தை அது என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சு காமிப்பேன். அப்புறம் சிவபாலன் சார், நிஜமாகவே அவருடைய லோகோவில் பார்த்தீங்கன்னா அந்த முருகருடைய வேல் இருக்குது. நான் மலேசியாவில் ஷூட் பண்ணும்போது அந்த மலேசியா முருகர் ஒருத்தர் இருக்கார், அவர் கையில் அது இருக்கும். அவரும் கோவிலுக்கு போயிட்டு வந்தார், நானும் போயிட்டு வந்தேன். அவர் எப்போ உள்ளே வந்தாரோ அப்போத்துலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து இந்த ரிலீஸுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படம் வாங்கியிருந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி காமிப்பேன்னு இது வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த சிவபாலன் பிக்சர்ஸ் டாக்டர் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணுறதுக்கு காரணம் வந்து சௌத்ரி சார் தான். நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சௌத்ரி சார் எப்போ வாக்கிங் வருவார், அவர் 6 மணிக்கு வாக்கிங் வந்தால் நான் பீச்சில் போய் முன்னாடியே நின்றுடுவேன். அதுக்கப்புறம் ஒரு இன்னைக்கு வரலன்னு சொன்னோன்னே வேறு எங்கன்னா ஒய்எம்சியில் வாக் போவார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே போவேன். அப்புறம் ஆஃபீஸில் போய் ஒரு 1 hour நிற்பேன் அவரை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அற்புதன்ற படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. இப்போது ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி நீ ஒரு படம் என் பேனரில் பண்ணணும் போது அதோட சந்தோஷம் வந்து சொல்ல முடியாத அளவு சந்தோஷம். படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த படம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 காரணம் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன பெயின் இருக்கணும். இப்போ காஞ்சனா பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் கேரக்டர், அந்த தமிழ்நங்கை கேரக்டர் வந்து ரொம்ப வழியாக இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சனா 2ல் பார்த்தீங்கன்னா அந்த நித்யா மேனன் ஃபிசிக்கல் சேலஞ்சு கேரக்டர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டர் இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கே வந்து அழ வந்தது படம் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், அது ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோயின் இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், கதை கரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்தில் காமெடி அமைகிறது கஷ்டம். ஏன்னா என்னதான் நம்ம ஒரு ஹீரோன்னு எடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் சாங், ஓப்பனிங் ஃபைட்டோட ஒரு ஹீரோவுடைய அந்த மாஸ் பவர் முடிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்த வர சீன் நல்ல சீன் இல்லைன்னா யார் இருந்தாலும் எழுந்து போயிடுறாங்க இப்போ. ஸோ அதுக்கப்புறம் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் ரொம்ப காமெடி நல்லாயிருக்கும். அதால் என் கூட முன்னாடி ஒர்க் பண்ண கோய்சர் லக்கா, மதுபலண்ணன், அப்புறம் நம்ம ஸ்ரீமான், விடிவி கணேஷ், எல்லாருமே இதில் ஹீரோ கேரக்டர் கூட காமெடியாக இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நான் அதிகமாக சொல்கிறத விட நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். இது என்னுடைய படத்துலேயே இது வந்து ஒரு மாஸ் படமாக இருக்கும். லாரன்ஸ்னால் வந்து இந்த பேய் படம் தான் பண்ணுவாங்க, காமெடி தான் பண்ணுவாங்கன்றது இல்லாமல் அதை மாற்றணும்னு நினைக்கும் போது சௌத்ரி சார் வந்து இந்த படத்தை கொடுத்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு சௌத்ரி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படம் ரிச்சாக வர்றதுக்கு காரணம், ஷூட்டிங் நடக்கிற டைமில் மதன் சார் இப்போ இங்கே இல்லை, அவருக்கு ஒரு பிரச்சனை, எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஸோ ஒரு ஆள் வந்து இங்கே இல்லாத போது அவர் மேலே வேறு என்னென்னோ சொல்லி பேசலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பட் அவருக்காக இல்லைனாலும் அவர் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி அவருக்கு ஒரு கை குழந்தை இருக்கு, ஒரு ஆம்பளை பையன் இருக்கான், அவருக்காக அவர் லைஃப் மறுபடியும் நல்ல லைஃபாக அமையணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். பாடல் கேட்டேன், சாங்க்கு வந்து கூடவே ஒரு அசிஸ்டண்ட் அனுப்பிட்டே இருந்தேன். எப்போ டச்சப் கூட இருக்காங்களோ இல்லையோ ஒரு டான்ஸ் அசிஸ்டண்ட் மட்டும் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இப்போ வந்து படம் பார்த்துட்டு இந்த சாங் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க மாஸ்டர். அப்போ ரொம்ப பெயினாக இருந்தது. இப்போ உங்கள் கூட வந்து உங்கள் லெவலுக்கு ஆடும்போது எல்லாருமே வந்து அவங்க அம்மா சொன்னாங்க நான் ரொம்ப சூப்பராக ஆடி இருக்கமான்னு. எந்த ஒரு பெயின் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அது ரிசல்ட் வரும்போது ஹாப்பியாக இருக்கும். ஸோ நிக்கி கல்ராணி கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி லக்ஷ்மி ராய் வந்து
இந்த காஞ்சனா படத்தில் என்னுடைய லக்கி ஹீரோயின் கூட சொல்லலாம், என்னுடைய பெரிய ஹிட் ஃபர்ஸ்ட் படம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக சிரஞ்சீவி சார் படத்தில் கூட ஒரு சாங் பண்ணோன்னு சிரஞ்சீவி சார் கேட்டிருந்தாரு, நான் போய் பண்ணேன் கோரியோகிராஃபி. அதில் எந்த ஹீரோயின் போடலான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், லட்சுமி ராய் நல்லா இருக்காங்க, உங்கள் வீட்டுக்கு நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் பார்க்குறீங்களாண்ணா, என்ன இப்படி சொல்கிறீங்க, உங்கள் 2 பேர் சாங் நான் பார்த்துருக்கேன், உடனே கூப்பிடுங்கண்ணாங்க. சரி ஒரு சாங் கூப்பிட்டா வருவாங்களாண்ணா? இல்லைண்ணா நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்கண்ணே. உங்கள் கூட ஆடுறதுக்கு என்னென்ன இருக்குன்னு கேட்டேன். கண்டிப்பாக வந்தாங்க. வந்து அந்த சாங் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு. சிரஞ்சீவி சார் எனக்கு தேங்க்ஸ் சொன்னார், ரொம்ப தேங்க்ஸ் பா லட்சுமி ராய், நல்லா இருந்தது காம்பினேஷன் அப்படின்னு. சரி எல்லாருக்கும் லக்கியாக இருக்காங்களா, மறுபடியும் மொட்டை ஷோ கட்டி ஷோ கொஞ்சம் லேட்டாக வர ஆகிட்டு இருக்கு, உள்ள லட்சுமியை கூப்பிட்டாங்க சரியாகும்னு நினச்சி இந்த படத்தில் ஒரு சாங் வந்து ஆடுறீங்களான்னு கேட்டேன். கேட்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது, ஹீரோயினியாக பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்களான்னு. என்ன மாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க, சாங் அனுப்பணுன்னாங்க. சாங் அனுப்பணுன்னு உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த அன்புக்கும் என் மேலே வச்ச அந்த நம்பிக்கைக்கும் நன்றி லக்ஷ்மி. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படம் நம்ம, ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அவங்கள லைஃப் லாங் மறக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது, இந்த படம் பிரச்சனையில் இருக்கும்போது லட்சுமி ராய் வந்து ஒரு சாங் ஆடுறதுன்றது ஒரு ப்ளஸ்ஸு. இந்த கஷ்டத்தை நான் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக நிறைய படம் சேர்ந்து நம்ம பண்ணலாம்.